பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 3வது வசனம். Psalm chapter 121 verse 3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். He will not allow your foot to sleep. He who watches over you will not slumber. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க, பயந்து போயிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க. அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கையை முடிந்து விட்டுமோ அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்க. அநேக நாட்கள் சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதுனால நம்மளை அவங்க அழிச்சிருவாங்களோ, இல்லை நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்களோ, நம்மளுடைய உயர்வுகளை தடுத்துருவாங்களோ, இல்லை நமக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவனாக உங்களோட கூட இருக்கிறாராம். அவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஒரு உதவியை செஞ்சு உங்களுடைய கால் தடுமாறாதபடி அவர் நேர்த்தியான பாதையில உங்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை காக்கிற தேவன். அவர் எப்பொழுதும் 24 மணி நேரமும் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் வந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலையே இருந்தாலும் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு உங்களை பாதுகாக்கிற தேவனாக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி பாதுகாப்பார். உங்களுடைய கால் சறுக்காதபடி, நீங்க எந்த ஒரு தீமையிலையும் போய் சிக்கி கொள்ளாதபடி, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சேதமும் வராதபடி அவரே உங்களை நிலை நிறுத்துவார். நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ரொம்ப சோர்ந்து போய் உடைஞ்சு போய் உட்காந்துருந்தீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துகிற தேவன். நீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை பாதுகாப்பார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா, பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே கலங்கி போய் பயத்தோட இருக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்துக்கோங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு பிள்ளைங்களை உயர்த்தி வைங்க, நிலைநிறுத்துங்கப்பா. கடைசி வரைக்கும் ஆண்டவர் ஏசப்பா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் ஏசப்பா பரிசுத்தத்தோட வாழ பிள்ளைங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எந்த ஒரு தீமையிலையும் ஆண்டவரை சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக்கோங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். நீங்க தடுமாறி கீழே விழாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து, அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து, அவர் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி அவரே உங்களை பாதுகாப்பார். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.